Hello guys, welcome to Yasin Kids. இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்ன கேம் பார்க்க போனோம்னா இந்திரா அண்ட் ஸ்கல் கோல் அப்படிங்கிறது தான். இதில் வந்துட்டு என்னன்னா ஒரு பொண்ணு இருப்போம், அவள் வந்துட்டு ஒரு கோல்டு எடுத்துகிட்டு போவோம். அது இந்த கோல்டு வந்து ஸ்கல்லாட்டம் இருக்கு, ஓகேவா? வந்து கோல்டு எடுத்துகிட்டு போகும்போது ஒரு கல் துரத்திட்டு வருது. நடுவில் பாக்ஸாக போட்டுக்கோங்க. அதுவும் இல்லாமல் ஒரு சில இடத்துல குடி குடியே இருக்குது. முதல்ல நம்ம தாண்டி போனால் தான் இல்லை ஜெயிக்க முடியும், ஓகேங்களா? நான் பேசிட்டு அப்படியே கீழே வந்துட்டேன், நினச்சிக்கோங்க. இப்போ திருப்பி ட்ரை பண்ணலாம், ஓகேங்களா? ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, அந்த கல்லு கீழே இருந்தது இல்லை, அந்த கல்லு கீழேயே இறங்க மாட்டேங்குது. ஆக்சுவலி இதை வந்துட்டு நான் வந்துட்டு டைம் வந்துட்டு விளாண்டு பார்த்துட்டு திருப்பி வந்துட்டு நான் தையலுக்காக விளாண்டேன். ஒரு டைமு ஒரு ஒரு எத்தனை லெவல் முடிச்சிருப்பேன், ஒரு 5 லெவல் முடிச்சுட்டு திருப்பி வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் முடிச்சினேன். எத்தனை லெவல் தெரில, முடிச்சிட்டேன் ரெக்கார்ட் பண்ணிட்டு. அப்புறம் வந்துட்டு திருப்பி சரி வேற ஏன் விளாண்டுட்டு வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டேன். பார்த்தா ஐயோ என்ன பார்த்தா திருப்பி வந்து ஃபஸ்ட்லேருந்து வருது. அப்படியே நான் பேசிட்டே கீழே வந்துச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு என்ன பிரச்சனைனா, இது வந்துட்டு 2 டைமண்ட் டிஃபருமா. ஒன்று பச்சை கலரில் இருக்குமோ, இன்னொன்று பர்பிளோ பிங்கோன்னு நினைக்கிறேன். பர்பிள் இதான் அங்கே பச்சை கலர் இருக்கா, இன்னொன்று வந்துட்டு பிங்க் கலர்லேயும் இருக்கும், பர்பிளும் கலந்த மாதிரி இருந்துச்சு. அது கரெக்டாக சீரியஸியாக என்ன கலர்னு தெரில, ஓகேங்களா? அப்புறம் வந்துட்டு இந்த கேம் வந்துட்டு நான் ஹாபி கேம்ஸ் அப்படிங்கிற கேம் வந்து பார்த்தேன், ஓகேங்களா? அதுலேருந்து விளாண்டு இது மாதிரி பண்ணிட்டேன், ஓகேங்களா? அதனால் இதான் நீங்கள் பாருங்க, பிங்கை பர்பிளான்னு தெரில, கமெண்ட் பண்ணுங்க ஐசிவிங்க, ஓகேங்களா? அப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. ஸோ வந்துட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணேன்னா, அடுத்தது வந்துட்டு சரி இந்த கேமே நமக்கு வேணாம் அப்படின்ட்டு நான் டெலிட் பண்ணிட்டேன். அதனால் ஓகேங்களா, ஓகே நான் பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம ஃபஸ்ட் லெவலில் முடிச்சிட்டோம், ஓகேங்களா? எனக்கு ஒரு டவுட்டு, இப்போ தொட்டா ஜம்ப் பண்ணுங்களா தெரில. சரி ஃபஸ்ட் லெவல் முடிச்சுட்டு செகண்ட் லெவலுக்கு போகிறோம். செகண்ட் லெவல்லையும் அதே பள்ளி துரத்திட்டு வருது. இல்லை இந்த இடத்துல சாய்பாக இருக்குங்க, கல் ஸ்பீடாக வரும்னு நினைக்கிறேன். இல்லைவே இல்லைங்க, அது அப்படியே தான் வருது, ரொம்ப ஸ்லோவாக தான் வருது. எப்படி பார்த்தாலும் ஒரே ஸ்பீடில் தான் வருது. ஆனால் பெருசாக பாக்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. போகலாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய பாக்ஸு, அந்த குட்டி பாக்ஸு கூட இது பெருசு. ஃபஸ்ட்டு வந்ததை விட இது பெருசாகவே இருக்குது, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வரதை விட பெருசாக இருக்குது. அதுவும் இல்லாமல் கீழே பெரிய புளியாக இருக்குது. ஏங்க பச்சை எப்படி எடுத்துட்டாங்க, ஜஸ்ட்டு வச்சுங்க எல்லாத்தையும் குழியில் விழுந்துருக்கும். இவ்வளோ லைட்டாக ஜம்ப் பண்ணாப்புலே பாக்ஸில் வச்சதுக்கப்புறம் பாக்ஸ் வெடிச்சிடுச்சு. ஒரு வேலை இது வந்துட்டு டைம் பாமாக இருக்குமோ பாக்ஸில். ஓகேங்க நம்ம பேசிட்டு தெரியாப்புல கலர் தெரியாத ஒரு டைமண்டே எடுத்துக்கும். அது என்ன கலர்னு தெரில, சரி பிங்க்குன்னு வச்சுப்போம் நம்ம, ஓகேங்களா? இப்போ இங்கே வச்சுப்போம். ஓகே ஜஸ்ட் மிஷின் எல்லாத்துக்கு கீழே விழுந்திருப்போம். இன்னும் அது காற்றுல பறந்துட்டு வருது, அந்த இந்த உருண்டையாட்ட இருக்குல்ல கல், அந்த கல் காற்றுல பறந்துட்டு வருது, எப்படின்னே தெரில. ஓகே இல்லை கரெக்டாக இருக்குது, இது மேலே நம்ம அது வந்ததுக்கு பிறகு குதிச்சிட்டா அவ்வளோதான், நம்ம லெவல் 2 கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஓகேங்களா? இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அடுத்தது வந்துட்டு ஏங்க குதிக்கிட்டீங்க, நான் ட்ரை பண்ணோம். ஓகே இப்போதைக்கு லெவல் 1 லெவல் 2 அப்படி முடிச்சிட்டோம். இப்போ லெவல் 3 அதே ஸ்கல் கோல்டு ஆகிடுக்கிறோம். ஏன்னு தான் தெரில. இங்கே பாருங்க எல்லா பாக்ஸும் பெருசாகிடுச்சு. அந்த கல்லும் கொஞ்சம் ஸ்பீடாக தான் வருது, எனக்கு நல்லாவே தெரியுது கொஞ்சம் ஸ்பீடாக வருது அந்த கல். இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. ஓகேங்க இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது விளையாடு. இது வந்துட்டு ரொம்ப கஷ்டம். இந்த கேம் கஷ்டம் தான், ஏன்னு சொல்கிறேன்னு லாஸ்ட்டாக உங்களுக்கு தெரியும். அப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னா, ஆனால் இந்த குழிக்குள்ளெல்லாம் அந்த கல் போக மாட்டேங்குது. இந்த பாக்ஸை நான் உடச்சிட்டு வருது, எப்படின்னு தான் தெரில. அது மட்டும் ஏன் நிற்க மாட்டேங்குதுன்னு தெரில. பாக்ஸ் நம்ம நின்று ஏங்க கீழே அப்படியே அந்த குழின்னு நினச்சேன், குடியில் போல இருக்கு. அப்படி
ஓகேங்களா? இப்போ பர்பிள்னே வச்சுக்கலாம். பர்பிள் கலர் என் டைமண்ட் எடுத்துக்கிறோம். அப்படியே பிங்க் திருப்பி நம்ம இடிச்சிட்டோம். அப்படியே க்ரீன் கலர் எடுத்தோம். இப்போ பர்பிள் எடுத்துட்டோம். போச்சு இதில் முட்டிட்டோம். பாக்ஸ் இன்னும் அந்த பாக்ஸு எதுக்கு ஆரோ சிம்பிள் போட்டிருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. வெடிச்சா நம்ம அவுட் ஆகணும், இல்லைன்னா பின்னாடி பார்ப்போம் ரொம்ப தள்ளி விடணும். அதிகம் நிற்கிறோம் கே பேசிட்டு கேட்டு அப்படியே நம்ம லெவல் 3 முடிச்சாச்சு. சரிங்களா? இவன் வந்துட்டு இது என்னன்னா இதுக்கு அந்த லெவல் 5 போகலாம். சரிங்களா? சரி, லெவல் 4 1 2 3 லெவல்ஸ் எல்லாம் முடிச்சு லெவல் 4 போகிறோம். ஓகேங்களா? அவ்வளோதானே, கேம் முடிஞ்சு. முடிஞ்சே இல்லையா? அந்த கல் கீழே போடுது. ஓகே நான் கூட கேம் முடிஞ்சிச்சு அப்படிலாம் நினச்சேன். என் ஆசையில் மண்ணை தூவி போட்டானுங்க. ஏங்க பாருங்க, இப்போ வந்துட்டு பின்னாடி வர ஆரம்பிச்சிட்டோம். ஐயோ ஏங்க நம்ம கல்லுக்கு பணி ஆக்கிட்டு போயிடுச்சு. அந்த பொண்ணை காணும், அவளோட தொப்பி மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? அந்த தொப்பியே கவுபாய் தொப்பி தான். இந்த கல்லில் என்னமோ இருக்குது. இப்போ வந்துட்டு எனக்கு ஒரு டவுட்டு. சரி, இப்படி வருதுட அந்த இதில் இவ்வளோ தூரம் நம்மளால் நிற்க முடிஞ்சுன்னா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க, நம்மளால் நிற்க முடிஞ்சா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க, நம்மளால் நிற்க முடிஞ்சா எப்படி இருக்கும்? இந்த கேம் நம்மளால் நிற்க முடிஞ்சா அந்த இந்த பாலுக்கு தண்ணி ஈஸியாக தப்பிச்சா. ஆனால் நம்மளால் இந்த கேமில் ஜம்ப் பண்ண முடியும். ஜம்ப் பண்ணி இன்னும் அவுட் ஆகுது. அதுதான் இதோட இது. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இப்போ ஒரு இதை உடச்சிட்டோம். அடுத்து போயிட்டுருக்கோம். இப்போ வந்துட்டு போகிறோம். எல்லா காயினையும் எடுக்க முடியல என்னால். 3rd லெவலில் 4th எடுக்க முடியுதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? 23 காயின் தான் எடுத்துகிட்டு போய் பர்பிள் கலர் இது எடுக்கணும். அப்புறம் தான் நம்ம இதுக்கு யோசிக்க முடியும். பர்பிள் கலர் டைமண்ட் எங்கே தான் இருக்குன்னு தரணும். என்ன போச்சு திருப்பி நம்ம சப்பானி ஆகிட்டோம். சரி, சப்பானி ஆகிட்டோம் பாரு. சப்பானி ஆகிட்டோம். அப்புறம் வந்துட்டு என்னென்னா அடுத்தது வந்துட்டு நம்ம என்ன கேம் போடலான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற கேம்லாம் நம்ம போடலாம். ஓகேங்களா? எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் மைண்ட் கிராஃப்ட் போடலான்னு ஒரு விஷயம் தோணுது. ஓகேங்களா? நீங்கள் ஏதாச்சும் கேம் சொன்னீங்கன்னா அதுவும் போடலாம். ஓகேங்களா? என்ன கேம்னாலும் சொல்லுங்கள். ஆனால் பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் அந்த மாதிரிலாம் கேம்லாம் நாங்கள் போடுறது கிடையாது. ஓகேங்களா? நான் இப்போ வந்துட்டு நீங்கள் என்னன்னாலும் சொல்லுங்கள், என்ன கேம் வேணாலும் சொல்லுங்கள். ஆனால் பப்ஜி, ஃப்ரீ ஃபயர்லாம் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக நிற்கும். என் லைஃப்பில் நான்லாம் வந்துட்டு ஷூட்டிங்கெல்லாம் எனக்கு செட் ஆகாது. ஓகேங்களா? அதனால் நான்லாம் அதெல்லாம் விளையாட மாட்டேன். ஓகேங்களா? அதனால் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ஈஸியான கேமும் சொல்லுங்கள். அப்புறம் போகும்போது கஷ்டமாக ஆகிட்டான். நீங்கள் மேலே ஒரு பட்டை இருக்குங்க, எதுக்கு அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல மேலே போய் இருந்து சுமைய வந்துருக்கும். இப்போ வந்துட்டு ஐயோ என்ன கல்லு இப்போ ஸ்பீட் ஆகுது. என்னங்க ஸ்பீட் ஆகுது, லைட்டாக ஸ்பீட் ஆகுது. சப்பானி ஆகிட்டோம். சே, என்னடா டே, சப்பானி ஆகிட்டோம். சரிங்க, திருப்பி விளாடுவோம் நம்ம. ஓகேங்களா? திருப்பி விளாடுவோம் நம்ம. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நான் பேசி எனக்கு இந்த என்ன லெவல்னே லெவல் 4. ஆமாம், லெவல் 4ன்னு நினைக்கிறேன். என் தெரிஞ்ச அழுவாதான் இருக்கும் லெவல் 4ன்னு. ஒருவேளை நான் லெவல் 4 தான் விட்டுட்டு போனேன்னா அப்படின்னு தான் நினைக்கிறேன். லெவல் 4 தான் விட்டுட்டு போயிடுவேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு லெவல் 4 தான் நான் விட்டுட்டு போயிடுவேன். என்னோட அதே பயங்கரமாக இருக்கே. ஆனால் இந்த கேம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி விளையாடும் போதே நான் விட்டுடுறேன். ஃபஸ்ட் லெவலாக எனக்கு முடிக்கிறதெல்லாம் முடிச்சுட்டேங்க. ஃபஸ்ட் லெவல் முடிச்சுட்டு அப்புறம் தான் நான் வீடியோ எடுத்தேன். அப்போ எனக்கு ஏன் அந்த
இது வந்துட்டு என்னாச்சு அதுமா லெவல் நான் முடிச்சு வச்சிருந்தேனே அப்படின்னு எனக்கு தெரில. 2 லெவல் முடிச்சு வச்சிருந்தேன். இது ஏன் முடிக்க முடியலமா தெரில எனக்கு. ஓகேங்களா? அதனால் வந்துட்டு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. திருப்பி சப்பானி ஆயிட்டோமே. சே, என்ன வந்து திருப்பி சப்பானி ஆயிட்டோம். சரி பரவாயில்ல விடுங்க. இந்த லெவல் முடிக்கிறோம். இந்த லெவலை முடிச்சுட்டு மாஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? நம்மளால் இந்த லெவலை முடிக்கவே முடியல. இப்போ ட்ரை பண்ணலாம். முடிக்க முடியும்னு நான் நம்புகிறேன். முடிக்க முடியும்னு நினைக்கிறேன். முடிச்சிருவோம். அவ்வளோ முடிச்சிருவோம் கைஸ். முடிச்சிடுவோம். ஆனால் ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா இந்த பாக்ஸ் தான் எனக்கு பிரச்சனையே. எனக்கு அது கல்விக்குரிய பிரச்சனை கிடையாது. என்ன அவ்வளோவா இருக்கும். ஏன்னா அந்த பாக்ஸ் மட்டும் வரக்கூடாது. அத்தனை பாக்ஸ் அடிக்கிறது எப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதனால் வந்துட்டு போடல. ஓகே, நைட் ஆஃப்ட்டு விளாட்லாம் நடத்துது எனக்கு ஒரு தோணுது. நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் பண்ண போனேன். நீங்கள் எதுவும் சொல்லிட்டீங்கன்னா நான் மைண்ட் கிராஃப்ட் போட்டுருவேன். ஏச்சே, நம்ம அவுட் ஆகிட்டோம் கைஸ். ஓகே கைஸ், இதோட நம்ம இந்த கேம் முடிச்சுக்கலாம். பாய்.